ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா, உங்களுடைய சிம் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல், ஐடியா இந்த சிம் எதனா யூஸ் பண்ணுறீங்களா? இந்த சிம் எல்லா சிம்முக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஏபி செட்டிங்ஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு ஏபி செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாகுதோ இல்லையோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இதுக்கு முன்னாடி ஜியோவுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுருக்கோம். ஜியோக்கு, ஏர்டெலுக்கு, வோடஃபோனுக்கு, பிஎஸ்என்எலுக்கு எல்லாத்துமே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. ஒர்க் ஆகுது இது மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நான் அது ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க தெரியும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சிம்மும் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. அது மெயின் ரீசன் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால தான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ எப்படி அந்த ஏபிஎன் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் வேணாம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக வீடியோ போட்டுருக்கேன் எல்லா சிம்முக்கும். அந்த வீடியோ நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு பார்த்துக்குங்க. இப்போது எல்லா சிம்முக்கும் ஒரே ஏபிஎன் செட்டிங்ஸாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ஒவ்வொரு மொபைலுக்கு செட் ஆகாது, ஒவ்வொரு மொபைலுக்கு தான் செட் ஆகும். ஓகே வாங்க, இப்போ போய்ட்டு அந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்ட்ஸ் அண்டு மொபைல் நெட்வொர்க்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் என்கிட்ட 2 சிம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஜியோக்கு பண்ணி வாங்கிக்கிறேன். ஜியோக்குள்ளே போய்ட்டு ப்ரெஃபர் நெட்வொர்க் டைப்புன்னு பாருங்கள். அதில் வந்து எல்டி வச்சுங்க, சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் நேமில் போங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்துட்டு இப்போ நியூ ஏபின் இருக்கும். நியூ ஏபின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நேமில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, ஹெக்ஸாகான் ஸ்பேஸ் விட்டு கேப்சல் நெட்வொர்க் என் மட்டும் கேப்சலில் போட்டு இதெல்லாம் ஸ்மாலில் போட்டுருங்க. இப்போ மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு V5 டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஏபிஎல் வந்து நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போடுங்க. நான் வந்து இப்போது ஜியோ யூஸ் பண்ணுறேன், அதனால் ஜியோ 4G. நீங்கள் இதே ஏர்டெல் யூஸராக இருந்தால் ஏர்டெல் 4G யூஸ் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். அதே நீங்கள் பிஎஸ்என்எல் இருந்தால் பிஎஸ்என்எல் 4G டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ராக்ஸி போர்ட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணாதீங்க, நாட் செட்டில் இருக்கட்டும். யூசர் நேம் வந்து நெட்வொர்க் இந்தியா ஸ்பேஸ் விடாமல் நெட்வொர்க் இந்தியா ஓகே கொடுத்துருங்க. நெட்வொர்க் இந்தியா வந்து ஸ்மால் லெட்டர் போட்டுருங்க. பாஸ்வேர்ட் நாட் செட்டில் இருக்கட்டும். சர்வர் வந்து www.google.com. மோஸ்ட்லி நீங்கள் எல்லா சிம்மிலும் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து google.com தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ MMMC, MMS ப்ராக்ஸி, MMS போர்ட்டு இதெல்லாம் எதுவுமே டைப் பண்ணுறாதீங்க. MCC, MNC இதெல்லாம் உங்கள் ஏரியா கோடு. இதை சேஞ்ச் பண்ணுறாதீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. ஆத்தென்டிகேஷன் டைப்பில் 4 இருக்கும். இதில் PAP ஆர்ட் ஷாப் அது ஓகே கொடுத்து கிளிக் பண்ணிங்க. ஏபிஎன் டைப் வந்து நாட் செட்லேயே இருக்கட்டும், எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அதில் IP4, IP6 ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேரியரில் வந்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைட்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிவிட்டு LTE, HSPAP, HSPA ஃபஸ்ட்டு 3 டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே IS95Aன்னு இருக்கும். அது நெக்ஸ்ட்டு வந்து EVDO அந்த மாதிரி இருக்கும், அது ஒன்று கிளிக் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஏன்னு இருக்கும், EVDOA அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. MENO டைப் இது எதுவும் ஃபில் பண்ணுறாதீங்க, எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மோரில் போய்ட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஎன் வந்து செட் ஆகிடும். இப்போது அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து சிம் நெட்வொர்க் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகியிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதேமாரி உங்களுது ஆஃப் ஆகி ஆன் ஆகியிருக்கும். புதுசாக க்ரியேட் பண்ண ஏபிஎன் டைப் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பீட் டெஸ்ட் பாருங்கள். நான் இப்போ ஸ்பீட் டெஸ்ட் வச்சு பார்க்குறேன். நான் அதே லைவாக காமிக்கிறேன் ஸ்பீட் டெஸ்ட் வந்து. ஓகே, நான் ஸ்பீட் டெஸ்ட்டில் போகிறேன். ஓக்லா இது ஃபைண்டிங் சர்வர். ஓகே காமிச்சிச்சு சர்வர் வந்து. நான் இப்போ கோ கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக தான் காமிக்கிறேன். இதில் எந்த எடிட்டிங் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க.
நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணோன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. நான் லைவாக தான் காமிச்சேன், இதுலேருந்து எடிட்டிங் பண்ணல. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்பீடுன்ட்டு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய இடத்துல இன்னும் கூட ஸ்பீடு அதிகமாக இருக்கலாம். என்னோடய இடத்துல ஜியோ கொஞ்சம் ஸ்லோ தான். உங்களுடைய இடத்துல ஜியோ சிக்னல் டவர் பக்கத்துலேயே இருக்கலாம். அப்படியே இருந்து இந்த நெட்வொர்க்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, ஏபிஎன் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எந்த விதமாக எடிட்டிங்லாம் பண்ணி நான் ஸ்பீட் டெஸ்ட்லாம் காமிக்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்பீட் எப்படி இருக்குது, இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்புறம் எப்படி இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு செட் ஆகலையா, அது உங்கள் சிம்முனா தனித்தனியான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அதில் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். லேப்டாப்புக்கு ஓஎஸ் எப்படி போடுறது, ப்ராப்பராக எப்படி ஓஎஸ் போடுறது, அந்தமாதிரி வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தமிழ் சர்க்கிள் சேனலுக்கான டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தேவையான கொஸ்டின் என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி வரும்.